அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். உங்களுக்கு நீர் காவலாயிரும். இந்த காலையில உங்களுக்கு முன்பதாக நான் பிரதிஷ்டை செய்கிறேன். உங்களுக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு நான் போகக்கூடாது. இப்படி எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாடு. ராத்திரி வந்த உடனே அதையும் நான் ரிப்பீட் பண்ணுவேன். கர்த்தாவே, காலையில இந்த கண்ணுக்காக ஜெபம் பண்ண இல்லையா, ரொம்ப நன்றி கர்த்தாவே, இந்த கண்ணை நீர் காப்பாத்தினீர், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாவம் செய்யாம நீர் பாதுகாத்தீர். கைகளுக்காக நான் ஜெபம் பண்ணேன், ரொம்ப நன்றி சுவாமி, இந்த கைகளை நீர் பாதுகாத்து கொண்டீர், ரொம்ப சந்தோஷம். ஆனா கர்த்தாவே, இந்த கால்களில தான் ஒரு சின்ன தவறு நடந்துச்சு, தயவுசெய்து மன்னிச்சிடும் சுவாமி. அந்த இடத்துல சோதனை இருக்குதுன்னு தெரிஞ்சு கூட நான் அந்த இடத்துக்கு நான் போனேனே, தயவுசெய்து நான் மன்னிச்சிடும். இனிமே நான் போக மாட்டேன். அன்னைக்கு ராத்திரியே தீர்மானம் பண்ணிடணும், அன்னைக்கு ராத்திரியே கன்ஃபஸ் பண்ணிடணும். இல்ல அடுத்த வாரம் ஒரு ஜப கூட்டம் இருக்குல்ல, அப்ப நான் அழுது ஜபம் பண்ணிடுறேன் அப்படிலாம் சொல்லவே கூடாது. என்னைக்கு நம்முடைய உள்ளத்துல ஒரு உணர்வு ஏற்படுதோ அன்னைக்கே அழுதுட்டீங்கன்னா தான் நல்லது, அன்னைக்கே தீர்மானம் பண்ணிட்டாதான் நல்லது. அந்த உணர்வுகள் நம்ம விட்டு போனதுக்கு அப்புறம் நீ என்ன தீர்மானம் பண்ணாலும் அது உங்களை சரிப்படுத்த முடியாது. அப்புறம் அதுவே உங்களை ஊறிடும். திரும்ப பாவத்தை செய்யறதுக்கு அதுவே உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும். எப்போ குற்ற உணர்வு ஏற்படுதோ அன்னைக்கே கன்ஃபஸ் பண்ணிடணும். பிசாசு வஞ்சிக்கிற ஆவி. ஆவிக்குரிய ஜீவிதத்துல எனக்கு உதவி செஞ்ச 4-5 குடும்பம் இருந்துச்சு. அந்த குடும்பம் எல்லாம் எனக்காக ஆரம்ப நாட்கள்ல கூடி கூடி ஜெபிப்பாங்க. அவங்க வீட்டுல போய் நான் ஜெபம் பண்ணுவேன். அப்படிலாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு எனக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்டுச்சு. என்ன உணர்வு? இந்த 4 வீடுகள் எனக்கு தெரியும், ஆனா அந்த ஒரு வீட்டுக்கு மாத்திரம் நான் அடிக்கடி போறேன். என்ன விஷயம்? 4 பேருமே எனக்கு ஆவிக்குரிய ஆலோசனை கொடுக்கறவங்க தான். ஆனா அந்த ஒரு வீட்டுக்கு மாத்திரம் நான் அதிகமாக போகணும்னு ஆசைப்படுறேனே. ஒண்ணு தப்பும் எனக்கு நடக்கல, பாவமும் நடக்கல, ஒண்ணு நடக்கல. ஆனா ஏன் அந்த வீட்டுக்கு மாத்திரம் அடிக்கடி போறேன்? என்ன அறியாம நான் அதிகமா அங்க பேச ஆசைப்படுறேனே, என்ன விஷயம்? இப்படி ஒரு நாள் நான் சிந்திக்க ஆரம்பிச்சேங்க. அப்பதான் யோசிச்சேன், அந்த வீட்டுல என்னை கவருகிற ஏதோ ஒரு சக்தி இருக்குது. ஆகவே தான் அந்த வீட்டுக்கு நான் அடிக்கடி போறேன். வேண்டாம் கர்த்தாவே, நான் உம்முடைய பிள்ளையா ஜீவிக்கணும், நான் எந்த பாவத்திலும் விழாம நான் இருக்கணும்னாக்கா கர்த்தாவே என்னை கட்டுப்படுத்த எனக்கு கிருபை செய்யும். அந்த இடத்துக்கு போக மாட்டேன். ஆவிக்குரிய ஆகாரம் கிடைக்கிற இடம் தாங்க பிசாசு வஞ்சிப்பான். நீ அங்க போனா ஃபெலோஷிப் இருக்குது, நல்லா ஜெபிக்கலாம், எல்லாம் செய்வான். ஆனா அந்த இடத்துல உனக்கு சோதனை இருக்குமானா தயவுசெய்து போகாதே, அந்த இடத்துக்கு போகாதே. உன்னுடைய ஆத்மாவை நீ பாதுகாத்துக்கிறது ரொம்ப நல்லது. உடனே நான் போகாம நிறுத்திட்டேன். 2-3 வாரங்கள் கழிச்சிருப்பாடு அவங்களே அந்த குடும்பத்தினர் வந்து கேட்டாங்க, என்ன பிரதர் நீங்க இப்பெல்லாம் அந்த இடத்துக்கு வர்றதே இல்லை, என்ன விஷயம்? அப்ப நான் சொன்னேன், நான் அதிகமான விளக்கம் சொல்றதுக்கு நான் இஷ்டப்படல, ஆனா என்னமோ தெரியல, நான் தவறிடணும்ன்ற எனக்கு ஒரு பயம் எனக்கு ஏற்பட்டுச்சு, அதனாலதான் நான் அங்க வரல. தயவுசெய்து நீங்க என்ன புரிஞ்சுக்கவே நினைக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க. உடனே அந்த வீட்டுக்காரர் என்ன சந்தோஷம் அடைஞ்சாங்க தெரியுமா? நான் உங்க ஆவிக்குரிய ஆலோசனை கொடுக்கறேன் நானு, ஆனா இன்னைக்குதான் நீங்க ரொம்ப மெச்சூர்ட் ஆயிருக்கிறீங்க, ஆவிக்குரிய ஜீவிதத்துல ரொம்ப வளர்ந்துருக்கிறீங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் டாக்டர், ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க எங்க வீட்டுக்கு வர வேண்டாம், வரவே வேண்டாம், ஆனா நாங்கள் உங்களை தேடி வருவோம். ஆவிக்குரிய நண்பர்கள் அப்படிப்பட்ட நண்பர்களா இருக்கணுங்க. ஏன்னா இதை சொல்றேன்னாக்கா, ரட்சிக்கப்பட்டவங்கள கூட வஞ்சகமா கெடுத்து போடுகிற பிசாசின் ஆவி உண்டு, ஜாக்கிரதை. உன் கண்களை பரிசுத்தப்படுத்திக்கோ, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக்கோ. தீர்மானம் முதலாவது எடுத்துக்கோ. இந்த கெட்ட குமாரன் தீர்மானம் எடுத்தான், நான் என் தகப்பனுடைய வீட்டுக்கு போவேன், என்னுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் நான் மறந்துடுவேன், நான் இனிமே பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நான் போவேன், என்னுடைய பாவ ஜீவித்தை நான் விட்டுடுவேன் என்று சொல்லி அவன் தீர்மானம் எடுத்துக்கொண்டான். இப்ப பாருங்க, அவன் தீர்மானம் எடுத்த பாதிரி அதே மாதிரி செய்கையிலும் செய்யறான். தானியேலும் தீர்மானம் எடுத்தான், தீட்டான காரியம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடாது என்று சொல்லி அவன் தீர்மானம் பண்ணிக்கொண்டான். தீர்மானத்தின்படி கர்த்தர் அவனையும் பலப்படுத்தினார், ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நீங்க தீர்மானம் எடுக்க முடியுமா? வேத புத்தகத்துல ஒரு வாலிப தம்பி ஒருத்தர் இருந்தான். இயேசுசாமியை வந்து பார்த்தான். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல அந்த தம்பியை நீங்க பார்க்கலாம். அதுல ஒருவன் ஓடி வந்துன்னு சொல்லிட்டு எழுதி இருக்குது. ஏசாமி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தன் ஓடி வந்தான்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆனா அந்த ஒருத்தன் போட்டுக்கான அவன் வயசானவனா வாலிபனா ஒண்ணு நமக்கு தெரியறது இல்ல. ஆனா மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒருவன் வாலிபன் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீங்க பார்க்கலாம். அப்போ வாலிபன் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறான், வாலிபன் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறான். அப்போ நல்ல யோசனை பண்ணி பாருங்க. வேத புத்தகம் சொல்லுது, கடவுளை தேட வேண்டிய வயசு எந்த வயசா? வாலிப வயசு இல்லையா? பிரசங்கியுடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நீங்க பார்க்கலாம், வாலிப பிராயத்தில் உன்னுடைய சிருஷ்டிகளை நினை. அப்போ சரியான வயசுல தாங்க வந்திருக்கிறான் அவன், சரியான வயசுல தான் வந்திருக்கிறான். கேட்க வேண்டிய கேள்வியும் கரெக்டான கேள்விதான் கேட்டான், அனாவசியமான கேள்விதான் கேட்கல. நித்திய ஜீவன்
கிடைப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. அது மாத்திரமல்ல, வினயம் இருந்துச்சு. முட்டுக்கால் போட்டு தேவனோடு கூட ஜெபிக்கிறான். ஜனங்களுக்கு முன்னாடி வெக்கமில்லாம முழங்கால் படிட்டான். இன்னைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில ஜெபிங்கன்னு சொன்ன வெக்கம், முழங்கால் படினா வெக்கம், எப்படிப்பட்ட காரியம் இருக்குது பாத்தீங்களா? ஆனா அவன் சரியான வயசுல தான் வந்தான், சரியான தாழ்மையை காண்பித்தான், சரியான கேள்விகள் தான் கேட்டான். இந்த உலகத்துல எனக்கு சொத்து, பணம் அல்லது ஆட்சி, வேலை, பெரிய பதவி இதெல்லாம் நான் யோசிக்கல. எனக்கு நித்திய ஜீவனை குறித்து எனக்கு நான் அறியணும், அதுக்கு நான் என்ன செய்யட்டோம்னு கேட்டான். கேள்வியில தவறில்லை. ஏசாமி அவங்கிட்ட சில கேள்வியில கேட்டார். கோயிலுக்கு ஒழுங்கா போறியா? போறேன். தசம பாகம் தரியா? தரேன். உபவாசம் எடுக்கிறியா? எடுக்கிறேன். எல்லாம் கரெக்ட், ஓகே ஓகே, எல்லாம் கரெக்ட், ரொம்ப நல்லது. ஆனா தம்பி, உங்ககிட்ட ஒரே ஒரு தப்பு இருக்குதுப்பா, ஒரே ஒரு குறைவு இருக்கு தம்பி, அதை நீ விட்டுடு. நித்திய ஜீவனை குறித்து உனக்கு நான் திட்டவிட்டமா என்னோடு கூட நீ வரலாம், அதை சொல்ல முடியும். அவனிடத்துல வாழ்க்கையில ஒரு குறைவு இருந்துச்சு. அந்த குறையை ஆண்டவர் எடுத்து காமிச்சார். அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? வசனம் சொல்லுது, அவன் துக்கத்தோட போய்விட்டான். அவன் துக்கத்தோட போய்விட்டான். போறான் அப்படின்னாக்கா அவன் திரும்பி வர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குதுன்னு சொல்லலாம். இங்க என்ன இருக்குது? போய்விட்டான். He has gone once for all. அவன் திரும்பி வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்? கர்த்தர் சொன்ன ஒரு காரியத்தை விடுறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. இன்றைக்கும் கூட அநேக பேர் வந்திருக்கிறீங்க வாலிபர். நான் முழுதும் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நான் இதோட நான் நிறுத்திக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நீ வரதுக்கு உனக்கு ஆசைதான், நல்லவனா நடக்கணும்ன்றது உனக்கு ஆசைதான், பரிசுத்த வாழ்க்கை வாழணும்னு உனக்கு ஆசைதான். ஏசாமி பிள்ளையா நான் ஜீவிச்சு என்னுடைய ஏமாற்றங்கள் எல்லாம் நான் மாற்றணும், எனக்கு சந்தோஷம் வேணும், எனக்கு நல்ல வேலை வேணும், நல்ல படிப்பு வேணும், எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, தம்பி தங்கச்சி, உங்ககிட்ட ஒரு தப்பு இருக்குதுப்பா, உங்ககிட்ட ஒரு தவறான காரியம் இருக்குது, உங்ககிட்ட ஒரு தவறான காரியம் இருக்குது, அதை விட்டுடுன்னு சொல்றாரு. நீ விட்டுட்ட, நித்திய ஜீவன், மிகப்பெரிய சந்தோஷம் உனக்கு இருக்குது. இந்த முழு வேத புஸ்தகத்திலையும் இயேசுசாமி கிட்ட வந்துட்டு போனவங்க எல்லாருமே சந்தோஷத்தோட தான் திரும்பி போனாங்க. ஆனா இந்த வாலிபன் ஒருத்த மாத்திரம் தாங்க துக்கத்தோடு திரும்பி போனான். ஏன்? கிறிஸ்துவிட்டு தான் வந்தான், ஜெபிச்சான், கேட்ட கேள்வியில ரொம்ப நல்லது, சரியான வயசுல தான் வந்தான். ஆனா கர்த்தர் சொன்ன ஒரு காரியத்தை அவன் விடுறதுக்கு முடியல. சிகரெட்டை விடுனா விடுறதுக்கு இஷ்டம் இல்லை, சினிமா போகாதுன்னா போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, அந்த வீட்டுக்கு போகாதுன்னா போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, பாவத்தை செய்யாதனாக்கா அதை விடுறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லை. எப்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? என்னை கனம் பண்ணுகிறோனே நான் கனம் பண்ணுவேன். கர்த்தர் அதான் சொல்றாரு, என்னை கனம் பண்ணு பாரு, நான் உன்னை கனம் பண்றேனா இல்லையான்னு பாரு. இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்ககிட்ட பார்த்து எதையோ ஒரு காரியத்தை விட சொல்றாரு. நீ விட்ட நித்திய ஜீவன், சந்தோஷம், உனக்கு இஷ்டம் தானா? எவ்வளவு நாளைக்கு நீ வேதனையோடு நீ இருப்ப? உங்க வீட்லயும் உன்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? உங்க அப்பா அம்மா கூட உன்னை வெறுக்கிறாங்க, உங்க அண்ணன்மார் வெறுக்கிறாங்க, தங்கச்சிமார் வெறுக்கிறாங்க, உன்னை யாருமே இஷ்டப்படாத மாதிரியே இருக்குது. நீ எவ்வளவுதான் படிச்சாலும் உனக்கு படிப்பும் ஏற மாட்டேங்குது. உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படியே அலங்கோலமா போயிட்டு இருக்குது இல்லையா? உன்னுடைய திருமண காரியங்கள் கூட தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது இல்லையா? கர்த்தர் இன்றைக்கு ஏதோ சொல்றாரு, ஒரு காரியத்தை விட்டுடுன்னு சொல்றாரு. அதை நீ விட்டுட்ட, அந்த வாலிபன் மாதிரி துக்கத்தோடு போக மாட்டேன், நீ சந்தோஷத்தோடு இந்த இடத்த விட்டு நீ போகலாம். ஜெபிக்கலாமா? வேதனையுள்ள அந்த வாலிபன் போல நீங்கள் இருக்கக்கூடாது. அருமையான தம்பி தங்கச்சி, சரியான நேரத்துல தான் நாம இப்ப நின்றுட்டு இருக்கிறோம். இன்னும் 5 நிமிஷத்துல இந்த கூட்டம் முடிய போகுது, 5 நிமிஷத்துல. ஆனா தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்கிறோம். வாழ்க்கையில நீ பரிசுத்தமா வாழணும்னு எவ்வளோ நீ ஆசைப்பட்ட, இல்லை, உன்னால வாழ முடியல. அசிங்கமான எண்ணங்கள் உன்னுடைய உள்ளத்துல உண்டாக கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு தான் நீ படுக்கிற. எல்லாரும் படுத்து தூங்கிட்டாங்க, நீ கூட கண்ணை மூடிட்ட. ஆனா உன்னுடைய நினைவுகள், உன்னுடைய சிந்தைகள் எவ்வளவு அசிங்கமா இருந்திருக்குது தெரியுமா? ஆமாண்டவரே, கெட்ட கெட்ட சொப்பனங்கள் என்னை மேற்கொள்ளுகிறது. அசிங்கமான காரியத்தை நான் ரொம்ப கற்பனை பண்றேன் சுவாமி. என் கை கூட அசிங்கமான கைகள், என் சக்தியை நானே இழந்து போகிறேன், எனக்கு நிம்மதி இல்லை சுவாமி. இன்றைக்கு நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரமாட்டீரா? அந்த வாலிபன் துக்கத்தோடு போயிட்டான், ஆனா நான் அப்படி போக விரும்பல, சந்தோஷமா திரும்பி போகணும்னு ஆசைப்படுறேன். தானியேலை கூப்பிட்ட மாதிரி என்னை கூப்பிடணும் கர்த்தாவே, தாவீதை கூப்பிட்ட மாதிரி என்னை கூப்பிடணும். தங்கச்சி, உனக்கு அந்த ஆசை இல்லையா? தம்பி, உனக்கு அந்த ஆசை இல்லையா? உங்க வீட்டில் எல்லாரும் உன்னை வெறுக்கிறாங்க இல்ல? காரணம் என்ன? உன்னுடைய ஜீவியம் சரியில்லைப்பா. நீ அப்பா அம்மாவுக்கும் கீழ்ப்படிய மாட்டேன்ற, பெரியவங்களுக்கும் கீழ்ப்படிய மாட்டேன்ற, யார் சொன்னாலும் கீழ்ப்படிறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லை, இஷ்டம் போல போகணும்னு ஆசைப்படுற. அதனால்தான் உனக்கு சமாதானமே இல்லை. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு ஏமாற்றம், வேதனை இல்லையா? இன்னைக்கு நீ தீர்மானம் பண்ணு. எல்லாரும் கண்களை மூடி
ஜெபிக்கலாமா? எல்லாருமே ஜெபிக்கலாமே, நான் மாத்திரம் ஜெபிக்க கூடாது. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஜெபிக்கலாம் இல்ல? ஆமா, யாருக்கெல்லாம் என்னென்ன ஆசீர்வாதம் வேணுமோ, படிப்பு காரியம், குடும்ப காரியம், வாழ்க்கை காரியம், என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்க கேட்கலாம். இப்போ இது ஜெபிக்கிற நேரம். நானும் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். ஜெபம் பண்ணிட்டே இருங்க, எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருங்க, நிக்காதீங்க. ஆண்டவரோடு கூட ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே என்னை மன்னியும் இயேசு சுவாமி, என்னை மன்னியும், நான் பாவி கர்த்தாவே, பாவியிலும் நான் கேடுகட்ட பாவி கர்த்தாவே. என்னுடைய கண்கள் சரியில்லை சுவாமி, என்னுடைய கால்கள் சரியில்லை, என்னுடைய தவறான ஜீவித்தனால என்னுடைய அப்பா அம்மா மனசு ரொம்ப வேதனையா இருந்திருக்குது, என்னை மன்னியும், என்னை தயவு செய்து மன்னித்தரலும் என்று சொல்லி நீ ஜெபிக்க மாட்டியா? இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கிரியை செய்வார். கர்த்தர் உன்னோடு கூட பேசிட்டு இருக்கிறாரே. இதோ இருதயத்தின் வாசலை தட்டிக்கொண்டே இருக்கிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ள வருவேன். திறந்தாதான் வரேன்றாரு. உன் இருதயத்தை கதவை உடைச்சிட்டு உள்ள வரத்துக்கு ஒரு இஷ்டம் இல்லை. அவரால் முடியும், ஆனா நீ பர்மிஷன் கொடுத்தாதான் உள்ள வரேன்றாரு. நீ உத்தரவு கொடுத்தா உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா மாறும். உன் வாழ்க்கையில ஏமாற்றம் இருக்காது. உன் குடும்பத்துல உனக்கு நல்ல நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். உங்க அப்பாவை குறிச்சு நீ வேதனைப்படுறியா? உங்க குடும்பத்தை குறிச்சு நீ வேதனைப்படுறியா? முதலாவது உன்னை நீ சரிப்படுத்திக்கோ, உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேதவசனம் அதான் சொல்லுது. முதலாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், முதலாவது நீ ரட்சித்துக்கொள், ரட்சிக்கப்படு, அப்பொழுது உன்னுடைய குடும்பம், உன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்குது. முதலாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. நீ முதல்ல விசுவாசி, நீ முதல்ல ரட்சிக்கப்படு, அதுக்கப்புறம் பாரு எல்லா காரியத்தையும் தேவன் செய்வார். தட்டிக்கிட்டே இருக்கிறார் இருதயத்தை. நீ என்ன செய்ய போற? தட்டி தட்டியே நிற்கிறா. ஓ பாவி கதவை தீர தட்டி தட்டியே நிற்கிறா. கேட்கவில்லையோ தட்டி தட்டியே நிற்கிறா. கேட்கவில்லையோ தட்டி தட்டியே நிற்கிறா. ஓ பாவி கதவை தீர தட்டி தட்டியே நிற்கிறா. தாமதம் என்ன தட்டி தட்டியே நிற்கிறா. தாமதம் என்ன தட்டி தட்டியே நிற்கிறா. ஓ பாவி கதவை தீர தட்டி தட்டியே நிற்கிறா. இயேசு கிறிஸ்து தட்டி தட்டியே நிற்கிறா. இயேசு கிறிஸ்து தட்டி தட்டியே நிற்கிறா. ஓ பாவி கதவை தீர தட்டி தட்டியே நிற்கிறா. ஆண்டவராகிய இயேசு தட்டிக்கொண்டே நிற்கிறார். எவ்வளவு நாளைக்கு நீ கதவுகளை அடைப்பாய்? எவ்வளவு நாளைக்கு உன்னுடைய இஷ்டம் போல நீ ஜீவிப்பாய்? அந்த வாலிபன் துக்கத்தோடு போனது போல இன்றைக்கும் துக்கத்தோடு போக வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயா? வேண்டாம் சகோதரி, வேண்டாம். இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டவராய், உன் தன்னுடைய கரங்களை நீட்டி உன்னை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டவராய் இங்கு பக்கத்தில் நின்று கொண்டே இருக்கிறார். அருமையான மகளே, மகனே, நீ செய்த பாவத்தினால்தான் இன்றைக்கு நீ வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். உன் பெற்றோர்களுக்கு விரோதமாய் ரகசியமான தொடர்பு கொண்டிருந்தாய் அல்லவா? அதனால் தான் இன்னைக்கு நீ தேவனோடு பேசக்கூட உனக்கு முடியவில்லை. ஆண்டவரே என்னை மன்னியும், நான் ஒரு குற்றவாளி, என்னை மன்னிக்க மாட்டேரா. அந்த வாலிபன் போல நான் துக்கத்தோடு போவதற்கு எனக்கு இஷ்டமில்லை. நான் சந்தோஷமாய் திரும்பி போக ஆசைப்படுகிறேன். என் வாழ்க்கை மாறட்டும், என் ஜீவியம் மாறட்டும். இன்று முதல் என் ஆத்மா, சரீரம், ஆவி எல்லாவற்றையும் உனக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் ராஜா தேவா என்று சொல்லி யார் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம் எழுந்து நின்றால் உங்களுக்காக விசேஷித்த ஜெபத்தை நான் இப்பொழுது செய்ய போகிறேன். புது பலனும் புது சத்தியம் தேவன் உனக்கு தருவார். நீ வாழ்க்கை முழுவதுமே பரிசுத்தத்தோடு வாழ்வதற்கு கர்த்தர் உனக்கு ஒரு பலத்தையும் உனக்கு தரப்போகிறார். வெட்கத்தை விட்டு அந்த வாலிபன் ஓடி வந்து முழங்கால் படியிட்டது போல எழுந்து நிற்க உனக்கு இஷ்டம் உண்டானால் நீ எழுந்து நிற்கலாம், எழுந்து நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். யார் தீர்மானம் எடுத்தாரோ அவர்கள் மாத்திரம் இன்று முதல் நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ போகிறேன். தெய்வமே, என் வாலிப வாழ்க்கை இதுவரைக்கும் நான் அசிங்கமாய் நான் ஜீவித்தது போதும் இயேசு சுவாமி. இன்னைக்கு நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ போகிறேன். இதோ என்னை ஏற்றுக்கொள்ளும். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம், தேவனுடைய பாதத்திலே கண்ணீர் விட்டு கதறுவோம். இயேசு இன்றைக்கு ஆசீர்வாதத்தோடு தம்முடைய கரங்களை நீட்டி, வாலிப தம்பி, நீ அசிங்கமான வாழ்க்கையை ராத்திரியும் பகலும் நாய் போல தெருத்திருவாய் அழுத தம்பி, இங்க நின்று கொண்டிருக்கிறார் அல்லவா? இயேசு தம்முடைய கைகளை நீட்டி உன்னை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டவராய் உன் பக்கத்தில் நடந்து வருகிறார்.
உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். தம்முடைய ரத்தத்தினாலே உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உன்னை கழுவி பரிசுத்தப்படுத்த சித்தம் கொண்டுகிறார். ஆலயத்துக்கு போனாலும் அசிங்கமான பார்வை, தெய்வமே என்னுடைய சகோதரியை பார்த்தால் கூட எனக்கு பரிசுத்தமான எண்ணம் வருவதில்லை என்று கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிற சகோதரா, இன்றைக்கு தேவாதி தேவன் உன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். நீ என்ன செய்ய போகிறாய்? நீ வந்த விதமாகவே திரும்பி போக சித்தமா உனக்கு? வேண்டாம். இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். என்னை ஆசீர்வதியும் தெய்வமே, என்னை ஆசீர்வதியும். நான் பழைய வாழ்க்கைக்கு நான் போகக்கூடாது. பரிசுத்தம் இல்லாத எந்த ஜீவித்துக்கு நான் போகக்கூடாது. ஆண்டவரே, தவறான புத்தகங்கள் படிக்க எவ்வளவு ஆசைப்பட்டேன். இன்றைக்கு நான் அதை விட்டு விடுகிறேன். நாவல்கள் வாசிப்பதை விட்டு விடுகிறேன். அசிங்கமான ஆபாசமான படங்களை பார்ப்பதை நான் விட்டு விடுகிறேன். என் ஜீவத்தை இன்றைக்கு நீர் எடுத்துக்கொள்ளும் இயேசு சுவாமி, என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி தீர்மானத்தோடு ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்போம். ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். தயவுசெய்து சொல்லுகிறேன், யார் தீர்மானம் எடுக்கவில்லையோ அவர்கள் உட்கார்ந்து விடுங்கள். அவர்கள் உட்கார்ந்து விடுங்கள். மற்றவங்க நிக்கிறாங்கன்றதுனால தயவுசெய்து நிக்காதீங்க. நீங்க உங்களுடைய மனசாட்சிக்கு பிரகாரம் நீங்க தீர்மானம் எடுத்து வைங்க. அப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காதீங்க. பார்க்கலாம், உண்மையான தீர்மானம் எடுத்தவர்களை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஒரு புது பலனை உங்களுக்கு தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சமயம் கலந்து போகிறது. ஆகவே நான் ஜெபித்து நான் உங்களை அனுப்புகிறேன். எழுந்து நிற்கிறவர்களுக்காக, தீர்மானம் எடுத்த வாலிப தங்கச்சிகளுக்காக, தம்பிமார்களுக்காக, தானியேல் தீர்மானம் எடுத்தது போல நீ தீர்மானம் எடுப்பாயா? சகையை தீர்மானம் எடுத்தது போல தீர்மானம் எடுப்பாயா? கர்த்தாவே, என்னை நான் தீட்டுப்படுத்த நான் விரும்ப மாட்டேன். எந்த இடத்துல பாவம் இருக்கிறதோ அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன். தீர்மானம் பண்ணிக்கொள். என் கண்களை பரிசுத்தப்படுத்தும் சுவாமி. இனிமேல் என்னுடைய கண்களில எந்த ஆபாசமான காரியத்தை பார்க்க நான் துணிய மாட்டேன். என் கண்களுக்கு ஒரு காவல் வையும். தாவீது கேட்டான், என் இருதயத்துக்கு காவல் வையும் என்று அவன் கேட்டான். அதே போல கேள். என் கைகளுக்கு காவல் வையும், என் கால்களுக்கு காவல் வையும், என் இருதயத்துக்கு காவல் வையும் என்று கேள். இயேசு இப்பொழுது உனக்கு ஒரு காவல் தருவார். ஒரு காவலாளியை தூதனாக உன் பக்கத்தில் அனுப்புவார். உன் கரங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள். தீர்மானம் பண்ணு. இயேசு இப்பொழுது உன்னை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிக்கலாமா? Thank you Jesus. கிருபை நிறைந்த கர்த்தாவே, வாலிபர்களை நேசிக்கிற என் தகப்பனே, இந்த வாலிபர்களுக்காகவே இந்த கூட்டத்தை நீர் ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். கர்த்தாவே, எங்கோ போக வேண்டியவர்கள் இன்றைக்கு பல இடங்களுக்கு போக வேண்டும் என்று தீர்மானித்த அநேக வாலிபர்களை நீர் அன்போடு அழைத்து கட்டாயப்படுத்தி கூட்டி வந்தீரே. இதற்காக தான் கர்த்தாவே, நன்றி தெய்வமே, நன்றி. நன்றியோடு கூட துதிக்கிறேன் சுவாமி. எழுந்து நிற்கிற இந்த வாலிப உள்ளங்களுக்கு பலவிதமான இந்த சரீரத்தினுடைய எண்ணங்களால வேதனைப்பட்டு துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிற, புழுவை போல வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அநேக தங்கச்சிமார்களும் தம்பிமார்களும் நிற்கிறதை தயவுசெய்து பாரும் இயேசு சுவாமி. யார் யாருக்கு எந்தெந்த விதமான சோதனைகள் இருக்கிறதோ, எந்தெந்த விதமான பாவங்கள் இருக்கிறதோ, அந்த பாவங்கள் எல்லாம் நீர் மன்னித்து அந்த சோதனையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என ஜெபிக்கிறேன். ஜன்னலை திறந்தாலும் சோதனை, கதவை திறந்தாலும் சோதனை, ரோட்டிலே நடந்தாலும் சோதனை. தெய்வமே, இந்த மக்கள் எங்கு போவார்கள் இயேசு சுவாமி? எங்கு போவார்கள்? நீரவளுக்கு காவலாக இல்லாமல் போனால் இவருடைய வாழ்க்கை மீண்டுமாய் பாவத்தில் விழுந்துவிடும் இயேசு சுவாமி. இந்த நிமிஷம் முதல் அவர்கள் எடுத்த தீர்மானத்தின்படி அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நீர் பரிசுத்தப்படுத்தும் இயேசு சுவாமி. எண்ணங்களை பரிசுத்தப்படுத்தும், பேச்சுகளை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, தானியேல் தேடிக்கொண்டது போல நல்ல ஆவிக்குரிய நண்பர்களை இவளுக்கு நீர் தர வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். கூடி கூடி ஜெபிக்கத்தக்கதான ஒரு நேரங்களை நீர் தர வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிற நல்ல ஒரு ஐக்கியத்தை இவளுக்கு தர வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். இவளை கைவிடாதரும் இயேசு சுவாமி. மறுமுறை நான் இவளை காணுவேன் என்றால் உமக்கு சித்தம் உண்டானால் நாதா, பரிசுத்தமான ஒரு சூழ்நிலையிலேயே இவளை கண்டு உம்மை துதிக்கத்தக்கதான ஒரு சந்தர்ப்பத்தை நீர் தரமாட்டீரா என்று நான் கெஞ்சி கேட்கிறேன் இயேசு சுவாமி. இந்த மக்களுடைய கரங்களிலே பிடித்து தருகிறேன். ஒவ்வொரு வாலிபர்களையும் வாலிப தங்கச்சிமார்களும் இன்றைக்கு உம்முடைய கரங்களிலே பிடித்துக் கொள்ளும். நீரே தேவனாக இரும் இயேசு சுவாமி. நீரே தகப்பனுக்கு தகப்பனும், தாய்க்கு தாயும், சகோதரருக்கு சகோதரமாக இருந்து அவளை கடைசி வரைக்கும் வழுவாதபடி காத்துக்கொள்ளும். இந்த ஜெபத்தை நீர் அங்கீகரித்துக் கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். பாவங்களை நீர் மன்னித்ததற்காக ஸ்தோத்திரம். புது சிருஷ்டிகளாய் ஜீவிக்க போகிற இந்த ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரம். துதி உமக்கு உண்டாகட்டும், மகிமை உமக்கு உண்டாகட்டும். இயேசுவின் கிருபை நிறைந்த நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்பொழுது ஒரு சின்ன ஒரு குட்டி பாட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தர ஆசைப்படுகிறேன். 3 நிமிடத்தில் அதை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். 2 வரி உள்ள பாட்டு 3 நிமிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அந்த பாட்டு செய்கையோடு பாடுகிற பாட்டு. எத்தனை பேருக்கு செய்கையோடு அந்த பாடலை பாட விருப்பம்? அவர்கள் கைகளை உயர்த்துங்கள் பார்க்கலாம். எத்தனை பேருக்கு செய்கையோடு பாடினால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்துங்கள். இன்னும் நன்றாக, இன்னும் நன்றாக, தைரியமாக. வெரி குட். கைகளை உயர்த்தி அத்தனை பேரும் என்னோடு செய்கை காட்ட வேண்டும். சரிதானா? கைகளை உயர்த்தி காட்டினால் மாத்திரம் போதாது, நீங்களும் செய்கையோடு பாட வேண்டும். நீங்கள் கைகளை உயர்த்தி இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் ஒப்புக்கொண்ட அந்த பிரமாணத்தின்படி கைகளை உயர்த்தி நம் கைகளை செய்கையோடு நாம் பாடலாம். சின்ன குட்டி பாட்டு. சாத்தான் உன்னை கண்டால் விடமாட்டான், இயேசுசாமி பேரை சொன்னால் தொடமாட்டான். அவ்வளவுதான், குட்டி பாட்டு. பாத்தீங்களா?
ரொம்ப நீட்டா இல்ல, நீங்க ரொம்ப நேரம் மூச்சு இழுத்து பாடணும்னு அவசியமே இல்ல. குட்டியே பாட்டு, 2 லைன். சாத்தான் உன்னை கண்டால் விட மாட்டான், இயேசுசாமி பேரை சொன்னால் தொட மாட்டான். முதல்ல பாட்டை கத்துக்குவோம், அப்புறம் செய்கை பாடலாம். சாத்தான் உன்னை கண்டால் விட மாட்டான், சாத்தான் உன்னை கண்டால் விட மாட்டான், இயேசுசாமி பேரை சொன்னால் தொட மாட்டான், இயேசுசாமி பேரை சொன்னால் தொட மாட்டான். சாத்தான் உன்னை கண்டால் விட மாட்டான், சாத்தான் உன்னை கண்டால் விட மாட்டான், இயேசுசாமி பேரை சொன்னால் தொட மாட்டான், இயேசுசாமி பேரை சொன்னால் தொட மாட்டான். பாடலாமா? பாடுங்க எல்லாரும். சாத்தான் உன்னை கண்டால் விட மாட்டான், சாத்தான் நல்லா உயரப்படுங்களேன். சாத்தான் உன்னை கண்டால் விட மாட்டான், இயேசுசாமி பேரை சொன்னால் தொட மாட்டான், இயேசுசாமி பேரை சொன்னால் தொட மாட்டான். சரி பாருங்க, சாத்தான் சொல்லும் போது 2 கொம்பு இருக்கும் இல்லையா? சரி பார்க்கலாம். இப்ப எத்தனை பேர் கொம்பு வைக்கிறீங்க? கை உயர்த்தினவங்களா ஜம்பமா கை ஊத்துனீங்க பாத்தீங்களா? இப்ப கை ஊத்து பார்க்கலாம். எங்க சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸும் சின்ன பிள்ளைங்க எல்லாம் நானே டாக்டர் தானே, நான் கை வைக்கிறேன்னு நீங்க ஏன் வைக்க கூடாது? ரைட், இதுதான் கொம்பு. சில கொம்பு இப்படி மடங்கி இருக்குது. ஏன்? கொம்புனா நல்லா நீட்டமா நல்ல நேரா இருக்கணும். ரைட். இப்ப நான் செய்கை பாடு, இப்ப யாரும் செய்ய வேண்டாம், எல்லாம் கீழே தொங்க போட்டுடுங்க. நான் செய்கையோட பாடுறேன், அப்புறம் நீங்க என்னோட கூட செய்கை போட்டு பாடணும். வீட்டுக்கு போனோம்னா உங்க பிள்ளைங்களுக்கு கத்துத்தாங்க, முடியுமானா உங்க புருஷனுக்கும் கத்துத்தாங்க. அதனால ஒன்னும் தகராறு வரப்போறது இல்லை. சரி பாடு, நான் செய்கை போட்டு காமிக்கிறேன், நீங்க பாடிங்க, பாடலாம். அதுக்கப்புறம் நான் சொல்லும் போது என்னோட சேர்ந்து நீங்க பாடலாம். சாத்தான் சொல்லும் போது 2 கொம்பை வச்சு பல்லு காமிப்பாங்க. நான் இப்படி பாடுறேன். சாத்தான் உன்னை கண்டால் விட மாட்டான், சாத்தான் உன்னை கண்டால் விட மாட்டான், இயேசுசாமி பேரை சொன்னால் தொட மாட்டான், இயேசுசாமி பேரை சொன்னால் தொட மாட்டான். நான் ஒரு ஊழியக்காரனுக்கு டிரான்ஸ்லேஷனுக்காக ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். அவரும் நானும் ஒரு ரூம்ல படுத்திருந்தோம். படுத்துன்னு என்னுடைய கோட்டு என்னுடைய பேண்ட் எல்லாம் ஒரு ஆங்கர்ல மாட்டி, கோட்டை ஆங்கர்ல மாட்டி, பேண்ட் துணி அப்படி தொங்க விட்டு ராத்திரி படுத்திருந்தோம். இவர் ராத்திரி திடீர்னு 2 மணிக்கு லபது போல கத்துறாரு. ஒருத்தன் நிக்கிறான், மேல நிக்கிறான், தலையை காணும்ன்றாரு. கடைசியில பார்த்தாக்கா அது ஏன் கோட்டு தான், ஏன் பேண்ட் தான் அது. அந்த மாதிரி பயப்படுறவங்க எத்தனையோ பேர் உண்டு இல்லையா? சாத்தானை கண்டு நம்ம பயப்படவே கூடாதுங்க. அப்படி பயப்படுறவங்களுக்கு தான் அநேக பிரச்சனை, பில்லு சூனியம், பிசாசு பிடிக்கிறது, இதெல்லாம். பயப்படாதவங்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு பயனத்துக்கு வேதவசனம் சொல்லுது. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல, என் கைகளுக்குள் வந்தவனை யாருமே பறிக்க முடியாது. கர்த்தருடைய கைகளுக்குள் இருக்கிறவனை யாரும் பறிக்க முடியாதுங்க. நம்ம யாருடைய கையில் இருக்கிறோம்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ சக்தி உள்ள கைகளில் இருக்கிறோம். அந்த கைகளுக்குள்ள வந்து ஒரு பிசாசு வந்து பிடிக்கணும்னாக்கா அது சாதாரண காரியமா? நிச்சயமா கிடையாது. நீ ஒண்ணு கையை விட்டு நீ வெளியே போயிருந்திருக்கணும், பழைய பாவத்துக்கு நீ போயிருக்கணும், ஜெபம் குறைஞ்சிருக்கணும், பைபிள் வாசிச்சிருக்கணும். அதனாலதான் பிசாசு பிடிக்கிறான். கர்த்தருடைய கைகளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் தொட முடியாது. ஆகவே நமக்கு ஒரு தைரியம் வேணும். சாத்தான் உன்னை கண்டால் விட மாட்டான், நிச்சயம் விட மாட்டான். ஏன்னா எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜித்து திரிகிற சிங்கம் போல சுற்றி கொண்டே இருக்கிறானா. எப்ப விழுங்கணும், நீ எப்ப ஜபம் குறைவு வரும், எப்ப நீ பாவத்தில் விடுவேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்ப என்ன செய்யறான்? அவன் அந்த மாதிரி விழுங்குற நோக்கத்தோடு சுற்றி திரிகிற அவன் பார்த்து நீ பயப்படக்கூடாது. இயேசுசாமி பேரை சொன்னா போதும், அவன் உன்னை தொடவே மாட்டான். நான் இயேசுசாமி பிள்ளை, நான் பாவத்தில் விட மாட்டேன், நான் சம்மதிக்க மாட்டேன், நான் அங்க வர மாட்டேன், நான் தப்பு பண்ண மாட்டேன், அப்பவே நீ சொல்லலாம் இயேசுசாமி பிள்ளையா இருந்தா. அதான் இந்த பாட்டு. அப்போஸ்தல நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே, தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு ஸ்திரீ, ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவளை சீஷி என்று சொல்லி இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. சீஷர்கள் என்று எப்படி சொல்லுகிறார்களோ அப்படி சீஷி என்று சொல்லி கூப்பிட்டார்கள். அதாவது தெய்வத்துக்கு ஒரு சீஷி, தொண்டு செய்கிறவள். தேவனுக்கு தொண்டு செய்கிறவளுடைய குணங்கள் என்ன? இரக்க குணம் மாத்திரம் போதாது, அதை காரியத்தில் செய்கிற ஒரு குணத்தையும் இவள் பெற்றிருக்கிறாள். இவள் மூலியமாக நன்மை அடைந்த அநேக ஸ்திரீகளை அதற்கு கீழே உள்ள வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த சகோதரி மரித்து போன பிறகு இவளுக்காக கண்ணீர் விட்டு அழுது கொண்டு அநேகர் பேதுருவினிடத்தில் ஓடி வருகிறார்கள். அவள் பூலோகத்தில் இருந்து சமயத்தில் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் கிரியைகளையும் கொண்டு போய் பேதுருவினிடத்தில் காண்பித்து எப்படியாவது அவளை மறுபடியுமாய்
எங்களுக்கு உயிர்ப்பித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். நாங்களோ விதவைகள், எங்களுக்கு வேறு வழி இல்லை, மார்க்கமும் இல்லை. புருஷன் இறந்து போய்விட்டான், ஆனால் இவள் தான் எங்களை போஷிப்பித்துக் கொண்டிருந்தாள். இப்பொழுது அவளும் மரித்து விட்டாள், நாங்கள் எங்கு போவோம்? இப்படியாக அவள் கதறி அழுதிருப்பார்கள். பேதுரு இரக்கம்பட்டு அவளை உயிரோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எழுப்பினார். அருமையான சகோதரிகளே, தேவனுடைய ஊழியம் என்பது இரக்கத்தினால் மாத்திரமல்ல, கிரியினாலும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டுடைய ஊழியத்துக்கு என்று சொல்லி கொடுக்கும் காரியங்களில ஆண்களை விட சகோதரிகள் நினைத்தால் பல பெரிய காரியங்களை செய்து சாதிக்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடனே என்றால் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தார்களாம். யார் அவர்கள்? தங்களுடைய ஆஸ்திகளாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த சகோதரிகள். இவர்கள் சுவிசேஷம் அறிவிக்கவில்லை, ஆனால் தங்களுடைய ஆஸ்திகளினாலே ஆண்டவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யும்படியாய் அவருடைய கூட்டங்களுக்கு, அவருடைய சுவிசேஷ ஊழியர்களுக்கு தேவையான பொருள்களை, பணங்களை அவ்வப்போது கொடுத்து உதவினார்கள். இப்பேற்பட்ட சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு தன் பக்கத்திலே வைத்திருந்தார், அவளை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் சகோதரியே, தெய்வத்துக்காக நீ என்ன செய்திருக்கிறாய்? ஜெபிக்கிறாய், நல்லது. காரியம் செய்யாமல் வெறுத ஜெபிச்சு பிரயோஜனம் இல்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38வது வசனம் சொல்கிறது, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எந்த அளவில் அளக்கிறீர்களோ அந்த அளவில் உங்களுக்கு அளக்கப்படும். இன்னைக்கு அநேக ஊழியங்கள் அநேக விதமான வசதிகள் இல்லாதபடி நின்று போகும் தருவாயில் இருக்கிறது. அதற்காக நீங்கள் என்ன பாரப்பட்டிருக்கிறீர்கள்? எத்தனையோ அநாதைகள் இருக்கிறார்கள், எத்தனையோ விதவைகள் இருக்கிறார்கள், எத்தனையோ கண்ணிழந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை குறித்தெல்லாம் நீங்கள் பாரப்பட்டு இப்படிப்பட்ட சுவிசேஷ ஊழியங்களுக்காக நீங்கள் பாரப்படுகிறது உங்களுக்கு நல்லது. அப்படிப்பட்டவர்களை கொடுக்கிற சுபாவம் உள்ளவர்களை ஆண்டவராகிய இயேசு பக்கத்தில் வைத்து அவளை ஆசீர்வதித்தார். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ஒரு சகோதரனுடைய வேலைக்காரன் வியாதிப்பட்டிருக்கிறான், சுகப்படுத்த வேண்டும் என்று மூப்பர்கள் கேட்கிறார்கள். இயேசு தயங்கின போல இருக்கிறார். ஆனால் மூப்பர்கள் சொல்லுகிறார்கள், இவனை சுகப்படுத்த ஒரு காரியம் உண்டு, இவன் நமக்காக ஒரு ஆலயம் கட்டியிருக்கிறான். இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே இயேசு சென்று அவனை சுகமாக்குகிறார். ஆமா, தேவ காரியங்களுக்காக கொடுக்கிறவர்கள், உதவுறவர்களை தேவன் அங்கீகரிக்கிறார், அவருடைய காரியங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் கூட சகோதரிகளாக சேர்ந்து கூட்டங்கள் கூட்டி பிரயோஜனம் இல்லை, காரியம் செய்கிற கூட்டமாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொரு திட்டிக் கொள்கிறதுல பிரயோஜனம் இல்லை, காரியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபித்து உங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் திட்டமிடுங்கள். இப்படிப்பட்ட நற்கிரியைகளை செய்கிறவர்கள் சீச்சி என்று பெயரோடு கூட தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தாலும், மரணம் வந்தாலும், வியாதி வந்தாலும் தேவன் அதை மாற்றி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக ஆக்கி தர முடியும். இந்த தபித்தாளுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது உண்மையானால் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். நீயும் அதே காரியத்தை செய்து பார். தேவன் கொடுக்கிறவர்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார், ஒவ்வொரு மக்களையும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் தபித்தாளின் ஆசீர்வாதம் உனக்கு வேண்டாமா? அவள் செய்தது போல நற்கிரியைகளை செய், ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவருக்காக செய். நிச்சயமாய் தேவன் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் இதன் மூலமாக ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, உனக்கு ஒரு சீஷி என்கிற ஒரு பெயரையும் தேவன் நிச்சயமாய் உனக்கு கொடுப்பார். இந்த சகோதரனுடைய பெயர் வேத புத்தகத்திலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல அவருடைய பெயர் பொறிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு உன்னுடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும் என்றால் சகோதரியாக சேர்ந்து, சகோதரிகளாக சேர்ந்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக எதை செய்ய முடியும் என்று யோசிக்கிறாயோ அதையெல்லாம் உன் கைக்கு வந்ததை பலமாக நீ செய், தயங்காதே. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எமது முகவரி சத்தியவசனம், தபால் பெட்டி எண் 55, 9 வெங்கட்ராமன் தெரு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 625002. நேற்றும்
அவனை துதி